இவங்களுக்கு கண்டிப்பா கோபம் நல்லது அப்படின்னு நீங்க யாரு? அவரு அந்த பெட்டியை எடுத்துட்டு சார் கொட்டை எடுத்துட்டு ஓடிட்டு அந்த ஒரு மோட்டிவ் வந்து இப்ப இல்லாம இருக்கு. இந்த சீசன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் இல்லை போலங்க. இன்னைக்கு வந்து எவிக்ஷனா வந்து சுபிக்ஷா போக போறாங்க. அது நடக்க போகுது. இதை தாண்டி சில கேள்விகள் கேட்கிறாரு. அது என்னன்னா, அடுத்த வாரத்துல தானே அந்த பணப்பெட்டியை வைக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் பணப்பெட்டியை வைக்க போறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வெளியே போனாங்கல்ல, அவங்களாம் திரும்பி உள்ள வந்துருவாங்க. கடைசி ஒரு வாரம் வெளியே போனவங்க உள்ள வருவாங்கல்ல, அந்த மாதிரி வருவாங்க போல. இப்ப 2 வாரம் தாங்க இருக்கு. அடுத்த வாரம் பணப்பெட்டி எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா வைக்க கூடாது. ஏன்னா சாதாரணமா வச்சாங்கன்னா கண்டிப்பா சாண்ட்ரா தான் தூக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுபிக்ஷாவும் வெளியே போயிடுறாங்களா, சாண்ட்ரா அந்த மைண்ட் செட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வைங்கடா பெட்டிய 10 லட்சம் வச்சா கூட சரி, முதல்ல ஒரு 5-10 லட்சம் வச்சா கூட சரி, நான் எடுத்துட்டு போயிடுவேன்ற மைண்ட் செட்ல தான் சாண்ட்ரா இருக்காங்க. அதனால வந்து பெட்டியை நார்மலா வைக்கிறது டவுட் தாங்க. போன வாட்டி ஒரு யுக்தியை கையாண்டாங்க பாத்தீங்களா. போன வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமா பெட்டி வைக்கிறதுல அப்படி ஒரு யுக்தியை கையாண்டாங்க. என்னன்னா, பெட்டியில வந்து 3 லட்ச ரூபாய், நீங்க இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு வந்தா உங்களுக்கு 3 லட்ச ரூபாய், இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு வந்தா 5 லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சாங்க. ஜாக்லின் போன வாட்டி எவிக்ட் ஆயிட்டாங்க. நல்ல நிலைமையில இருந்தாங்க ஜாக்லின். ஆனா அந்த விஷயத்தை பண்ணி எவிக்ட் ஆயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நார்மல் பெட்டியை வச்சாங்கன்னா ஹெவி காம்படிஷன் இருக்குங்க. இப்பயே யாரெல்லாம் தெரியுமா அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. அரோரா அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. சாண்ட்ரா கண்டிப்பா அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இதை தாண்டி வேற யாரு? சபரி உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. சபரி ஒருவேளை நம்ம ஜெயிப்போன்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சபரி கூட எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்கு. அதனால பெட்டியை வச்சா சாண்ட்ரா முதல்ல எடுத்துருவாங்க. கம்மி அமௌண்ட் இருக்கும் போதே எடுத்துருவாங்க. ஸோ பெட்டியை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பெட்டிக்காக நீங்க கேம் விளையாடுங்க. போன வாட்டி முத்துக்குமரன் வரும்போதெல்லாம் ஒரு கேம் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி தான் வைக்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த கோப்பையெல்லாம் இவங்க அடிக்க மாட்டாங்கப்பா, இவங்க கோப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு, இவங்க வந்து பெட்டி எடுத்துட்டு போறது தான் இவங்களுக்கு நல்லதுன்னு எல்லாருமே மனசுக்குள்ள ஒருத்தர் வச்சிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்றாங்க. யார் பேரை சொல்றாங்க பாப்போமா. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, வினோத் பெட்டி எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. வினோத் தான் கேமை ஜெயிக்கிற லெவல்ல இருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஆனா சாண்ட்ரா அவங்க வேணும்ட்டே வினோத்தை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இப்படி சொல்றாங்களா என்னன்னு தெரியல. என்ன சொல்றாங்கன்னா, வினோத் கப்பெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு, பெட்டி எடுத்துட்டு போறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. திவ்யா யாரோட பேரை சொல்றாங்கன்னா, அரோரா பேரை சொல்றாங்க. வந்த வரைக்கும் லாபம், பெட்டி எடுத்துட்டு போறது தான் அவளுக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்றாங்க. அரோரா யாரோட பேரை சொல்றாங்கன்னா, விக்கல்ஸோட பேரை சொல்றாங்க. சுபிக்ஷா யாரோட பேரை சொல்றாங்கன்னா, விக்கல்ஸோட பேரை சொல்றாங்க. என்ன காரணமா சொல்றாங்கன்னா, கனி போனதுக்கு அப்புறம் அவரோட கேமே போயிருச்சு, ரொம்ப அவர் மோட்டிவே இல்லாம இருக்காரு, எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாம இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல 4 பேரோட பேரை சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா வினோத் பேரை சொல்லியிருக்காங்க, திவ்யா அரோரா பேரை சொல்லியிருக்காங்க, அரோராவும் சுபிக்ஷாவும் விக்கல்ஸ் பேரை சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல கூட சாண்ட்ராவோட பேரை யாருமே சொல்ல பாருங்களேன். இதுக்கு முன்னாடி யாரு வெளியே போக வாய்ப்பு இருக்கு, அவங்களாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது சாண்ட்ராவோட பேர் வருங்க. ஆனா சாண்ட்ரா நேற்று ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அதாவது அந்த சாண்ட்ராக்கு உடம்பு முடியாம போச்சு, அதுல அப்படியே சாண்ட்ரா பக்கம் எல்லாருமே இப்போ வந்து நம்ம சாண்ட்ராவை எதிர்த்தா நம்ம கெட்டவனா தெரிஞ்சிருவோன்றதுக்காக எல்லாருமே சாண்ட்ராக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா மாறிட்டாங்க. நீங்க கவனிச்சிங்களா? வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே சாண்ட்ரா பண்றது நடிப்புன்னு வெளியே இருக்கவங்களுக்கு பச்சையா தெரியுது. நீங்க வந்து என்னதான் சொல்லுங்களேன், அவங்களுக்கு அடிப்பட்டதெல்லாம் உண்மையா இருக்கட்டும்ங்க, வீசிங் வந்தது கூட உண்மையா இருக்கட்டும்ங்க, ஆனா பயங்கர ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. அதை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, ஏன்னா இதுக்கு மேல நம்ம பேசினா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு அது ஆக்டிங்கா தான் தெரிஞ்சது. வீட்டில் இருக்க நிறைய பேருக்குமே அது ஆக்டிங்கா தான் தெரியும். இருந்தாலும் அதை காமிச்சிக்காம அப்படியே ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, சாண்ட்ராவோட பேரை சொல்லவே இல்லை. அதாவது பெட்டியை எடுத்துட்டு போறது, வினோத்தே பெட்டி எடுத்துட்டு போலாமா, ஏன்னா அதுதான் அவருக்கு நல்லதான். அதே மாதிரி வந்து அரோரா பெட்டி எடுத்துட்டு போலாமா. விக்கல்ஸ்லாம் நிறைய கேம் விளையாடி இருக்காரு. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் விக்கல்ஸ்லாம் நிறைய கேம் விளையாடி இருக்காரு. அவர் அந்த பெட்டி எடுத்துட்டு போறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா சாண்ட்ராவோட பேரை யாரும் சொல்ல. சரி, சாண்ட்ராவோட பேரை சொல்ல விட்டுருங்க. சபரி பேரை எங்க சொல்ல? சபரி என்னங்க பயங்கரமா என்னங்க இது வரைக்கும் பண்ணியிருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்களேன். 2-3 இன்சிடென்ட்ல மட்டும்தான் சபரி வந்து தெரியவே செஞ்சிருப்பாரு. மற்ற இன்சிடென்ட்லாம் சபரின்னு ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் ஒரு கேம் விளையாடி இருக்காரு. சேஃபா மிச்சர் கேம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவர் விளையாடிட்டு இருந்தாரு. சரி, சுபிக்ஷா, இந்த 4 பேர்ல ஒன்னு சுபிக்ஷா, அவங்கள விட்டுருங்க. மீதி 3 பேர் சுபிக்ஷாவோட பேரை சொல்லியங்க. சுபிக்ஷா பெட்டி எடுக்கிறது தான் நல்லது, கப்பெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு யாருமே சொல்லியங்க. சுபிக்ஷா இன்னைக்கே வீட்டுக்கு போக போறாங்க.
ஆனால் வந்து சுபிக்ஷாவோட பேரை யாருமே சொல்லன்றது ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல கானா வினோத் யார் பேரை சொன்னார்னு காட்டல, சபரி யார் பேரை சொன்னார்னு காட்டல. ஸோ அதெல்லாம் காமிச்சா எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து பதிலுக்கு சாண்ட்ராவோட பேரை தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா பாருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.